எனக்கு பிடிச்ச கடையில் பிடிச்ச காஃபியோட ரொம்ப சந்தோஷமாக நாள் ஆரம்பித்தேன். ஆனால் என் சந்தோஷத்தை படுபாவி பசங்க லஞ்ச் வரைக்கும் கூட நீடிக்கவில்லை. இன்றைக்கி 4-7 நண்பர்களே, அண்ணன் என் சோக கதையை சொல்கிறேன். ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட் பார்க்கறதே ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒர்க்கும் வேறு ரொம்ப டைட்டாக போகிறதுனால அண்ணன் வாழ்க்கையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்ட்டு ஒரு 4 நாள் லீவ் கேட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். நான் கூட கொடுக்க மாட்டானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் அதிசயமாக எனக்கு கொடுத்துட்டானுங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக அதான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்க போகிறோமே. அப்புறம் எதுக்குன்ட்டு பொறுமையாக எங்கள் அம்மாவுக்கு சமையலுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிட்டு எங்கள் அம்மா கூட ஜாலியாக விளையாடின்னு நல்லா ஜாலியாக சுற்றின்னு இருந்தேன். ஆனால் என் சந்தோஷத்தை லஞ்சோடு முடிச்சிட்டானுங்க. லஞ்சுக்கு பாருங்கள் நண்பர்களே, தயிர் சாதம், முட்டை, உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் ஊறுகாய். இவ்வளோ அருமையான லஞ்சு சாப்பிட்றேன். ஆனால் என் மூஞ்சை பார்த்தீங்களா இவ்வளோ சோகமாக இருக்குது. அந்த சோகத்தோடு படுத்துட்டேன். ஆக்சுவலாக தூக்கமே வேறு பத்தலை. இன்றைக்கி ஏன் இவ்வளோ சோகம்னா, நைட்டு நான் வேலைக்கு போகணும் நண்பர்களே. பிடிக்கல நண்பர்களே, வாழ்க்கை ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கு. ஒரு பிடிக்காத வேலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டேன். பாய் நண்பர்களே.